ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா. தமிழ் பாரத மக்கள் அனைவருக்கும் பொங்கல் தின நல் வாழ்த்துக்களுடன் ஒரு அருமையான செய்தி பற்றி சொல்லப் போகிறேன். ஆம், நமது தமிழ் பாரத நாட்டிலோ அல்லது பாரத அளவிலோ உலக அளவிலோ மனிதநேய குடும்பத்தை யாராவது சந்தித்துள்ளீர்களா? அப்படி இருந்தால் எனக்கு தெரியப்படுத்துங்கள். நான் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு மனிதநேய உறவு குடும்பத்தை பார்வையிட்டு வருகிறேன். மனிதநேயம் என்றால் என்ன என்பதை இந்த சமுதாயத்தில் எவரும் நிகழ்த்தி காட்டாத நல் நிகழ்வுகளை அவர்கள் தொடர்ந்து நிகழ்த்தி காட்டி உள்ளார்கள். அன்பின் வழியிலும், அறனின் வழியிலும், அறத்தின் வழியிலும், உண்மையின் வழியிலும், உறுதியின் வழியிலும் ஒழுக்கம் போற்றி வாழ்கிறார்கள். இது இறைவனின் திருவிளையாட்டில் ஒன்றாகத்தான் மனிதநேய விருதுகள் தொண்டு நிறுவன தேசிய செயல் தலைவர் மெய்ஞான ஜோதிடர் MPC மகாதேவன் நான் காண்கிறேன். விரைவில் அக்குடும்பத்தை உங்களுக்கு காணொளி மூலமாக அனைவரையும் அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். விரைவில் அறிமுகப்படுத்துவேன். அந்த அறிமுகத்திற்கு நிறைய செலவிட்டுத்தான் அதை செயல்படுத்தி காட்ட வேண்டும். அதற்காக தனியார் பொருளாதாரத்தை நான் ஈட்டி வருகிறேன். அந்த பொருளாதார நிலையானவுடன் உங்களுக்கு அந்த காட்சிகள் அனைத்தையும் கோப்புகளாக்கி விரைந்து தருவேன். ஆயுஷ்மான் பவ, கீர்த்திமான் பவ, ஜெய் பவ. மேலும் திண்டுக்கல் மாவட்டம் கணக்கன்பட்டி சர்க்குரு பழனிசாமி ஐயா அவர்களின் புகைப்படத்தை ஃபேஸ்புக் மற்றும் மெசஞ்சரில் பதிவு செய்து அனுப்பி உள்ளேன். இன்றைய தினம் அந்த புகைப்படமாக எண்ணி பார்க்காமல் சர்க்குருவே உங்களுடன் நேரில் தொடர்பு கொண்டதாக மனதில் எண்ணிக்கொண்டு உங்கள் எதிர்பார்ப்பு நிலைகளை, அதாவது நல் நிலைகளை மட்டும் கேட்டு விரும்பி பெற முடிவு செய்யுங்கள். அது நிச்சயம் உங்களுக்கு உதவும். கர்ம வினையை கலிகாலத்தில் போக்கக்கூடிய மகாசக்தி பழனிசாமி ஐயா அவர்கள் 2014ஆம் ஆண்டு கணக்கம்பட்டியில் ஜீவசமாதி அடைந்துள்ளார். ஆனால் 2022ஆம் ஆண்டு எனக்கு நேரில் காட்சி தந்தார். இதுதான் சித்த யோகம், சித்தர்களின் நிலை. இந்த உண்மையை அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ள நான் விருப்பப்பட்டு பகிர்கிறேன். உங்களுக்கு கணக்கன்பட்டி சர்க்குரு ஐயா அவர்கள் ஜீவசமாதிக்கு பின்பு காட்சி தந்திருந்தாலும் அந்த பதிவையும் பகிர்ந்து கொள்ள தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் தொடர்வோம். நன்றி, வணக்கம்.